Hello friends, welcome back to my channel Fit and Food Tamil. Friends, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு அதிசய ட்ரிங்க் தான் friends பார்க்க போறோம். இந்த ட்ரிங்கை நான் ஏன் அதிசய ட்ரிங்க் அப்படின்னு சொல்றேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்க் நீங்கள் டெய்லி குடிச்சிங்க அப்படின்னா நம்மளோட வயிற்றில் இருக்க எப்பேற்பட்ட கரையா கொழுப்பையும் இந்த ட்ரிங்க் வெறும் 7 நாளில் இருக்கிற தடயமே இல்லாமல் ஈஸியாகவே அழிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிங்கை நான் ஒரு சூப்பர் ஃபுட் வச்சு தான் செஞ்சுருக்கேன். அந்த சூப்பர் ஃபுட் வேறு எதுவுமே இல்லை, முருங்கை இலை தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரை நமக்கு முருங்கை இலை எப்பயுமே கிடைக்கும், அதே மாதிரி அதோட விலையும் ரொம்ப கம்மியாகவே நமக்கு கிடைக்கும், ரைட்டா? அப்போ நம்ம அதை வச்சு டெய்லி ட்ரிங்க் ஈஸியாகவே பண்ணிடலாம்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ட்ரிங்க் நம்ம டெய்லி குடிக்கிறது மூலமா எப்படி கரையா கொழுப்பு எப்படி ஈஸியாக கரையுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முருங்கா ஜூஸ் வந்து நம்ம வயிற்று பகுதியில் இருக்க கரையா கொழுப்பை தான் மெயினாக டார்கெட் பண்ணும். அது எப்படி நம்ம வயிற்று பகுதியில் இருக்க கரையா கொழுப்பை மட்டும் மெயினாக டார்கெட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஏன்னா பொதுவாகவே நம்மளோட உடம்புல இருந்து பிளட்டுக்கு வந்து சுகர் வந்து ரிலீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுகர் தான் நம்மளோட உடம்பு வந்து நம்மளோட அன்றாட வேலை பண்ணுறோம்ல அதுக்கான எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்க போகுது. இப்போ இந்த சுகர் வந்து ரொம்ப அதிகமாக ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா இந்த எக்ஸஸ் சுகர் எல்லாமே நம்மளோட உடம்புல ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி நமக்கு தொப்பையாக வந்து நின்றோம். இப்போ நம்ம இந்த முருங்கை ஜூஸை டெய்லி குடிக்கிறது மூலயமா நம்மளோட உடம்புல இருந்து பிளட்டுக்கு ரிலீஸ் ஆகிற சுகர் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம அன்றாட தேவைப்படுற எனர்ஜிக்கு இதிலேருந்து வர சுகர் பத்தாமல் நம்ம உடம்புல இருக்க கரையாக கொழுப்பை அதை அப்படியே கரைச்சி அதை அப்படியே எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நம்மளோட உடம்பு யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த முருங்கை ஜூஸை நம்ம டெய்லி குடித்தோம் அப்படின்னா நம்ம வயிற்று பகுதியில் இருக்க கரையாக கொழுப்பு, அதாவது தொப்பையை ரொம்ப இது ஈஸியாகவே கம்மி பண்ணி நமக்கு ஒரு ஃப்ளாட் பெல்லியை, நமக்கு ஒரு தொப்பை இல்லா வயிறை நமக்கு ஈஸியாகவே இதை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்க மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் நம்மளோட உணவு முறைகள் நிறையாவே மாறுபட்டிருக்கு. நம்ம பீஸா, பர்கர் இந்த மாதிரி அதிகமாக மைதாவால் செய்த உணவுப் பொருட்களை நம்ம அதிகமாகவே சாப்பிட்றோம். அப்போ இந்த உணவுகள் எல்லாமே நம்மளோட உணவு குழாயில் இருக்க அடுக்குகளில் போய் படிய வாய்ப்புண்டு. நம்ம இந்த முருங்கைக்கீரை ஜூஸ் குடிக்கிறது மூலயமா நம்ம உணவு குழாய் முழுசாகவே சுத்தமடைந்து நம்ம பாடிக்கு இது ஒரு டிடாக்சிஃபை ட்ரிங்காகவும் நமக்கு யூஸ் ஆகுது. அது போக இந்த முருங்கைக்கீரை ஜூஸ் நம்மளோட மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணி நமக்கு அதிகமான கலோரிஸ் பர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த முருங்கைக்கீரை ஜூஸில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, அயன், ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி நிறையா சத்துக்கள் இருக்குது. அதனால இது நமக்கு வெயிட் லாஸ்க்கு மட்டும் உதவ போகிறதில்ல, இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளோட ஹேருக்கு ரொம்பவே நல்லது, நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி பல பயன்களை இந்த முருங்கைக்கீரை ஜூஸ் கட்டாயமாக நம்மளோட உடம்புக்கு தரப்போகுது. இந்த முருங்கைக்கீரை ஜூஸ் ஹார்மோனல் இஷ்யூஸை ஃபுல்லாகவே போக்குது. அப்போ ஹார்மோனல் இஷ்யூஸ் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ, தைராய்டு ப்ராப்ளம், பிசிஓடி, அதே மாதிரி சக்கரை நோயாளிகள், இவங்க எல்லாமே இந்த ஜூஸை டெய்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. உங்களோட ஹார்மோனல் இஷ்யூஸ் எல்லாமே இது ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணிடும். இந்த முருங்கைக்கீரை ஜூஸ் 6லேருந்து 60 வயசு வரை யார் வேணாலும் சாப்பிடலாம். அதே மாதிரி பெண்களுக்கு குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா உருவார தொப்பையை இந்த முருங்கைக்கீரை ஜூஸ் நீங்கள் டெய்லி குடிச்சிங்கன்னா அது ஃபுல்லாகவே கம்மியாகும். அதே மாதிரி பெண்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தாய்ப்பால் சுரக்கவும் இந்த முருங்கைக்கீரை ஜூஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த முருங்கைக்கீரை ஜூஸில் இருக்க பயன்கள் எல்லாமே பார்த்துட்டோம். இதை நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு எவ்வளோ நன்மைகள் வருதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ இந்த முருங்கைக்கீரை ஜூஸ் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு 1/2 கப் அளவுக்கு முருங்கை இலை இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். காம்புலேருந்து இலையை நீவிட்டு வெறும் இலை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, காம்பு வேணாம். ஏன்னா அதையும் சேர்த்து நம்ம அரைச்சோன்னா ரொம்ப கசக்கும். அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 1 கப் அளவுக்கு தண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு முருங்கை இலையையும் தண்ணியையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இலை நல்லா அரைகிற வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இலை நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ அரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஒரு தண்ணி பதத்துக்கு நல்லா சூப்பராக இலை வந்து தண்ணியோட மிக்ஸ் ஆகி நல்லா அந்த மாதிரி அரைஞ்சிருக்கும். இதை இப்போ ஒரு கிளாஸில் நல்லா ஒரு வடிகட்டி வச்சு நல்லா நிறுத்து வெறும் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இருக்கிற சக்கையை எடுத்துருங்க, வேண்டாம். இப்போ இந்த ஜூஸில் 1/2 எலுமிச்சம்பழ சாறு வந்து ஆட் பண்ணுறேன். இந்த ஜூஸில் ஆல்ரெடி விட்டமின் சி அதிகமாகவே இருக்குது. இப்போ நம்ம இதோட சேர்த்து 1/2 எலுமிச்சம்பழ சாறும் ஆட் பண்ணனால விட்டமின் சி இந்த ஜூஸில் இன்னும் அதிகமாகவே இருக்கும். அது நமக்கு ரொம்பவே நல்லது. உங்களுக்கு இனிப்பு தேவை அப்படின்னா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கோங்க. சக்கரை நோயாளிகள் இந்த ஜூஸை எடுக்கிறீங்க அப்படின்னா தேன் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை குடிச்சிங்க அப்படின்னா நம்மளோட முருங்கை ஜூஸ் ரெடி.
இந்த ஜூஸை டெய்லி காலையில் குடிங்க. வெறும் வயிற்றில் எந்திரிச்சோன்னுமே குடிங்க. சப்போஸ் உங்களால் காலையில் எந்திரிச்சோன்னுமே குடிக்க முடியலை அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து, எப்போயுமே நம்ம சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து தான் இந்த மாதிரி வெயிட் லாஸ் ட்ரிங்க்லாம் எடுக்கணும். அப்போனா தான் நம்ம உடம்புக்கு இதோட பயன்கள் அப்படியே போய் சேரும். சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து இந்த ஜூஸை எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். முருங்கை இலை நம்ம டெய்லி சாப்பிட்றனால எவ்வளோ நன்மைகள் வருதுன்னு சொல்லி பார்த்தோம்ல. இப்போ இந்த முருங்கை இலையிலே உங்களுக்கு வேறு டிஷ்ஷஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு முருங்கை இலையில் டீ எப்படி பண்ணலாம், முருங்கை இலையில் ஸ்மூத்திஸ் எப்படி பண்ணலாம், இது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பை பாய்.